காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த தஞ்சையைச் சேர்ந்த தொழிலதிபர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். சிக்கனில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தொழிலதிபரின் கள்ளக்காதலி குடும்பத்துடன் சேர்ந்து அவரை கொலை செய்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? தஞ்சாவூரைச் சேர்ந்த சிகாமணி என்பவர் 20 ஆண்டுகளாக துபாயில் சுற்றுலா நிறுவனம் நடத்தி வந்தார். மனைவி மற்றும் குழந்தைகள் சொந்த ஊரில் வசிக்க சிகாமணி மட்டும் துபாயில் வசித்து வந்தார். அப்போது அவரின் வீட்டருகே வசித்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த சாரதா என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பாக தெரியவர சிகாமணியை அவரது மனைவி பிரியா கண்டித்துள்ளார். சாரதாவின் உறவை துண்டிக்க அவர் அறிவுறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி மனைவிக்கு போன் செய்த சிகாமணி வேலை தொடர்பாக கோயம்புத்தூர் வந்திருப்பதாகவும் அங்கிருந்து தஞ்சாவூர் வருவதாக கூறியுள்ளார். ஆனால் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு சிகாமணியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. 3 நாட்களாக கணவரை தேடிய மனைவி பிரியா பீளமேடு காவல் நிலையத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதி புகார் அளித்தார். கணவர் மாயமான விவகாரத்தில் சாரதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சந்தேகம் இருப்பதாக புகாரில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பீளமேடு போலீசார் மேன் மிஸ்ஸிங் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சிகாமணி கோயம்புத்தூர் வந்த அன்று அவருடன் சாரதாவும் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சாரதாவை விசாரிக்க சென்ற போலீசார் அவர் இல்லாததால் அவரது தந்தை தியாகராஜனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர் போலீசாரின் அதட்டலில் நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தை கூறி அதிர வைத்துள்ளார். தனது மகள் சாரதாவிடம் 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு அதை திருப்பித் தராமல் சிகாமணி சண்டை போட்டதாலும் மகளை தாக்கி சித்திரவதை செய்ததாலும் சிகாமணியை குடும்பத்தினருடன் சேர்ந்து கொலை செய்ததாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார். துபாயில் இருந்து வந்த சிகாமணியை பீளமேடு காந்திநகர் பகுதியில் உள்ள வீட்டில் வைத்து மதுவிலும் சிக்கனிலும் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துள்ளனர். பின்னர் சாரதா, அவரது தந்தை தியாகராஜன், தாய் கோமதி, தங்கை நீலா மற்றும் உறவினர்களான புதியவன் சுவாதி உள்ளிட்டோர் சிகாமணியை அடித்தே கொன்றுள்ளனர். பின்னர் உடலை கார் மூலம் பரமத்தி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வீசிவிட்டு கோயம்புத்தூர் திரும்பி உள்ளனர். அப்போதுதான் சிகாவின் உடலை அடையாளம் தெரியாத பிணம் என வகைப்படுத்தி போலீசார் அதிகாரிகளின் முன்னிலையில் உடற்கூராய்வு செய்து மயானத்தில் அடக்கம் செய்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது அவர் கொலை செய்யப்பட்டது தெரியவர வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் சாரதாவின் தந்தை தியாகராஜன், தாய் கோமதி, தங்கை நீலா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வழக்கின் முக்கிய குற்றவாளியான சாரதா தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். துபாய்க்கு மீண்டும் சாரதா தப்பிவிடாமல் இருக்க கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை சார்பில் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குடும்ப பிரச்சனையில் மகளின் முதல் கணவர் குணசீலனை தியாகராஜன் கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்றிருப்பதும் ஜாமீனில் வெளியே இருக்கும் அவர் தற்போது மகளின் ரகசிய காதலனையும் கொலை செய்துள்ளார். இதனிடையே கரூர் பரமத்தி பகுதியில் கிடந்த சிகாவின் உடலை அடையாளம் தெரியாத பிணம் என வகைப்படுத்தி போலீசார் உடற்கூராய்வு செய்து மயானத்தில் அடக்கம் செய்தனர். இந்நிலையில் அடக்கம் செய்யப்பட்ட சிகாமணியின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. பணம் தராததால் தான் சிகாமணியை சாரதாவின் குடும்பத்தினர் கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது மர்மமாகவே நீடிக்கிறது. முக்கிய குற்றவாளி சாரதா பிடிபட்ட பின்னரே அதன் உண்மையான பின்னணி குறித்து தெரிய வரும். காணாமல் போன தொழிலதிபரை அவரது கள்ளக்காதலியே குடும்பத்துடன் சேர்ந்து சிக்கனில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அடித்து கொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.